வடசென்னையை வளர்ச்சியடைந்த சென்னையாக மாற்றுவதில் பெரியார் மருத்துவமனை ஒரு மைல்கல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் 210 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், தனது பிறந்த நாளின் போது மக்களின் நலனுக்காக திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளேன் என்றும், பெரியார் மருத்துவமனை வடசென்னை மக்களின் உயிர்காக்கும் மருத்துவமனையாக திகழும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். வடசென்னையை வளர்ச்சியடைந்த சென்னையாக மாற்றுவதில் பெரியார் மருத்துவமனை ஒரு மைல்கல் என்றும், சுய ஒழுக்கத்தை பின்பற்றி பொது இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். திராவிட மாடல் அரசுக்கு கல்வியும் மருத்துவமும் 2 கண்கள் என குறிப்பிட்ட முதலமைச்சர், இளைஞர்களை ஊக்குவிக்க வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டு வருகிறது என கூறினார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 2.60 பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என்றும், மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலிக்கும் என உறுதியளித்தார். நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கல்வியும் மருத்துவமும் தான் நம்முடைய 2 கண்கள். அதனால்தான் கல்விக்கு கவனம் செலுத்துகிற மாதிரியே மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த புதிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உருவாகின்றது. மருத்துவமனைகளோட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது, மருத்துவ கருவிகளை நிறுவுறது மட்டும் இல்லாம நாடு போற்றும் திட்டங்களான மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, சுகாதார நடைபாதை திட்டம் போன்ற ஏராளமான திட்டங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் செயல்படுத்திக்கிட்டு வரோம்.